நான் ஒரு 6 மாசம் கூத்தாடுவேன் சும்மா இடத்துல இந்த மாட்டு தரம் பண்ணுவேன். மாட்டு தரவாளி நல்ல வேலைடா, நல்ல தரவாடு. தொழிலே சிறந்த தொழிலாதான். ஒரு முருகமாடி நான் மாட்டு தரவாளி. பக்கத்துல பெருமானம் அங்க எனக்கு ஒரு கூட்டாளி. யாரு? அவனு மாட்டு தரவாளி. ஒன்ன மாதிரியே கூட்டாளி. ஆமா, 2 பேரும் ஒரு சந்தை விட மாட்டோம். ஒரு சந்தையை விடுறது இல்ல. ஆமா, சந்தோஷம் போனா சந்தோஷமா வருவோம். வருவீங்க. இது போல இருக்கும்போது என் கூட்டாளிக்கு ஆத்தாக்காரி வயசானவன். ஆமா, அவங்க அம்மா அவன் மண்டி போட்டுக்கிறான். செத்துட்ட உடனே எனக்கு ஆள் வந்தது. அன்னைக்கு தினம் நான் போறதுக்கு சந்தர்ப்பம் இல்ல. ஒரு வேலை அதனால என் பொண்டாட்டி கூப்பிட்டேன். அடி இது போலப்பா எனக்கு போயிடுமா, என் ஃப்ரெண்டோட அம்மா இறந்துட்டாங்க. ஆமா, அப்படின்னு அவட சொன்ன பாரு. எங்க அம்மா கொஞ்சம் வயசானவங்க. ஆமா, அவங்க சும்மா தான் உட்காந்துக்கிறாங்க. அத்தா இன்னைக்குதான் ஏறி வேலை இல்லையா? நீ சும்மா தானே இருக்கிற. ஆமா, நம்ம 2 பேரும் பேசினே வருவோம். நடந்தாலும் போறோம் அப்படின்னு 2 பேரும் போனாங்க. அம்மாவும் பொண்டாட்டியும். ஆமா, 2 பேரும் போன இடத்துல அட தம்பி பணத்துக்கு போட்டு அது மேல பந்தல் போட்டு அது மேல பந்தல மேல போட்டு பணத்தை கீழே போடுவாங்க. பெஞ்சு இப்படி போட்டு வச்சுட்டாங்க. ஏற்கனவே அவங்க வாசல்ல அவரை பந்தல் போட்டுக்கிறாங்க. அவரை பந்தல் இருக்க வேண்டியதுதான். அவரை பந்தல் போட்டுட்டாங்க பாரு. அவரை பந்தல் கீழே தான் பணத்து போட்டு வச்சுக்கிறாங்க. அவரை காயா கொத்து கொலை தொங்குறாங்க. அப்படிதான் இருக்கும். என் பொண்டாடி போனா பாரு. இந்த அவரைக்காய் பார்த்துட்டு ஆசைப்பட்டுட்டான். ஏண்டா ஆறுமா உன் பொண்டாட்டியே அவரைக்காய் மேல ஆசைப்படணும். பொம்பளைக்கு ஆசைப்படுறாங்க. அது ஒரு விஷயம் இருக்கும். அச்சுனா தெரியும் எதுக்காக அவரைக்காய் மேல ஆசைப்படணும். 4 மாசம் முழுவாங்கதான் ஆசைப்பட்டுட்டான். ஆமா, உனக்கேவா? இல்ல, எது வீட்டுக்காரனுக்கு. சரி, எப்படியோ முன்னுக்கு வந்தா அவரை காப்பாத்த ஆசைப்பட்ட உடனே அவளுக்கு ஒரு ஞாபகம் வந்துட்டு. எப்படியோ மாமியாரி நம்ம கூட வந்துருக்கா. எப்படியும் ஒப்பாரி பாட போறோம். எப்படி மாறு அடிச்சுனா பாடுங்க ஒப்பாரி. ஆமா, நான் பாடுற ஒப்பாரில மாறு அடிச்சுக்கினேன். நம்ம மாமியா கிட்ட சொல்லிட்டா 5-6 காய் அறுத்து எடுத்துட்டு மடிச்சு வச்சுட்டு வந்துருவான். நம்ம ஆசை அப்படின்னு பொண்டாடி என்ன மாறு அடிக்கலாம் சொல்லு. அடி பார்த்து அடி மாமியத்தை மாமியத்தை
பாடினாங்க ஓ மொண்டாட்டி. இது எங்க அம்மா இப்படி புரிஞ்சுக்கிட்டு காதுல விழுந்து போச்சு. ஓ வந்த இடத்துல அவரை மேல ஆசைப்பட்டுட்டா. நம்ம மருமக வேற மாசமா இருக்கிறா. எப்படின்னா 5-6 காய் அடுத்து தான் போகணும் அப்படின்னு எங்க மாமியார் எங்க அம்மா என்னன்னு பாடுறாங்களா, அடி பொறுத்து காலி போகும்போது 5-6 காய் அடுத்து மடியில் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு எங்க அம்மா ஒப்பாரி பாடிக்கிறாங்க. ஆனா தம்பி அந்த அவரைக்காய் சொந்தக்காரு அந்த பணத்து தலைமொட்டில உட்காந்து அழுவாங்க நேரம் போட்டுவேன். ஆமா புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டு அவரைக்காய் போகும்போது ஆமா இவன் எழுக்கு வரல அவரைக்காய்க்கு வந்துக்கிறாள். அவன் உட்காந்து அழுதுல இவன் கூட ஏந்திரிச்சு அவன் ஒப்பாரி பாடுறான். இது வரைக்கும் விட்டு கை படக்கூடாது, கை மேல படக்கூடாது அப்படின்னு தம்பி அவ பாட புரிஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஓ நம்ம திருடு இங்க பழிக்காத அப்படின்னு மூக்கட்டு ஏதோட கை எட்டிச்சோம் அப்படி தொடச்சு போட்டு சொல்லாத பேசாத வந்து சேர்ந்துக்கிறாங்கடா தம்பி. அதை போல ஆயிடுச்சு எங்க கதை. ஏதோட 3வது பொம்பளை பொண்டாடிக்கு அவரே கட்சிதான் கிடைக்கலையா? ஏன் பொண்டாட்டிங்க நீ என்ன கூப்பிட்ட? அத்தை இல்ல அத்தை அத்தை அக்காடா அத்தை அவருக்கா கட்சிதான் இல்லையா? கிடைக்கல. என்கிட்ட ஒரு அவருக்கா இருக்கு. வேணுமா குடிக்கிறியா? குடுக்குறேன். நாளைக்கு வீட்டுக்கு வரது இல்ல.
வேலைக்கார பையனா என்னடா ஆர்வம் பண்றது? ஆனா பொண்ணே சொல்லலாம். ஏடா நீ வேலைக்கார பையன் இல்ல. எத்தனை வேலையில நீ உன் வேலையில அந்த அம்மாட்ட எடுத்து போய் காமிக்காத. போய் வெளியே அங்க போய் வெளியே வந்து அங்க எடுபடாதா. அருமை எங்க போயிட்டா? வந்துட்டாரு. வாங்க வாங்க அருமை. ஐயோ வந்துட்டாரு அருமை. வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம். ஐயா 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 அருமை. ஏய் இன்னொரு எங்கடா போயிருந்தீங்க? எங்கடா போயிருந்தீங்க? மணி நேரமா? யா பொண்டாடி பால். பொண்டாடியோ அடடா. ஏய் பொண்டாடி போய் யாரா பால் வச்சு குடுக்கலாம்டா. ஏய் இங்கடா ஒரு 4 ஒரு வாரமா ஏறி வேலைக்கு போனா அதிக வேலை தூரம் வந்துருச்சு. கஷ்டமான வேலை. ஆமா ஆமா மேல ஏறணும் இறங்கணும் மேல ஏறணும் சொல்ற படி இல்லாத ஏரியா வேற. ஏறி வேலை விட்டாங்க பாரு. இந்த கடப்பாறை வேலை விட்டுட்டு இருக்காங்க. ஆமா நான் தான் உன் பொண்டாடி பக்கத்துல கடப்பாறை வச்சிருந்தேன். ஏய் நான் மட்டி வச்சிட்டேன். இந்த ரோடு வாமா கண்ணு போறதா இருக்குது. ஓஹோ மாகண்ணா ஆளமா கண்ணு அப்படி. ஆஹா கடப்பாறை குத்தி 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 உன் பொண்டாடி வந்துச்சு. சரி அதனால சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கறா. அதனால கடையில போய் பால் எடுத்து கொடுத்துட்டு வரோம். அதான் பால். அருங்க அப்போ மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே உனக்கு பதத்து போய் கடையில பால் வாங்கி நான் காபி போட்டு சாப்பிடுறேன். அப்படி நெல்ல மட்டும் பால் வாங்கி கொடுத்துட்டு வரேன். அப்போ நெல்ல மட்டும் தான் பழகுது. உன் மூளை என்ன மூளையோ? என் மூளை சனி மூளை. அது முடிய முடிய திருப்பி வேணும். ஏமா நான் அந்த பால்ல சக்கரை போற ஆளு. ஓ நீதான் அது பக்கத்துல இருக்கிற ஆளு. பால்ல சக்கரை போடுற ஆளு நீதான். அது மாதிரியா கம்மியா இருக்க செக் பண்ணிட்டு நான் தான் குடிக்கிறேன் எங்க அத்திக்கு. அத காசு சொல்லி போறது நான் அங்க போய் குடு. ஏடா சக்கரை போட்டீங்க பால் அருங்க. சரியப்பா. சரியம்மா. ஏய்
சபை பார்த்தால் எப்படி விளக்கம்? சபை பார்த்தால் லட்சுமி விளக்கம். லட்சுமி கடாட்சம் பண்ணி சபை பார்த்தா உனக்கு என்ன விளக்கம் தெரியுதா? எப்படிமா? ஆளிலை பூவங்காய் எனிதொரு பழமுண்டான ஆளிலே பூவங்கா எழுதின மனுவான சாலவே பற்றி எல்லாம் தன்குடி என்றே வாழும். தாராள பற்றிலாம் தன்கொடி என்று வாழும். ஆளிவர் வந்து தேடி வந்திருப்பார் கோடான கோடி. கோடான கோடி. ஆளிலை ஆளிட்டால் அங்க வந்து இருப்பார் உண்டோ? தம்பி இதனுடைய விளக்கம் என்ன தெரியுதா உனக்கு? எப்படிமா? ஆலமரத்துல பழம் வைத்தா பறக்கு மச்சி எல்லாம் என்ன செய்யும்? ஆலமரத்துல மழை வைத்தா பறக்கும் பச்சையெல்லாம் உட்கார்ந்து வயிறார சாப்பிட்டு போகும். அதை போல தம்பி, ஏன்னா ஆலமரம் பழம் வைத்தா தான் பறக்கும் மச்சி எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடும். அவரு எட்டி மரம் போயிட்டா ஐயோ எட்டி மரத்துல பழம் எடுத்தா ஒரு சிட்டுக்குள்ள கிட்ட போகும். கிட்ட போவாது. ஆனா எட்டி பழுத்தலன்னா இதை போல இங்கே பார்த்தா வாங்கி ஆச்சு ஒரு 50 நேரம் நல்லா கொடுக்கணும்னு அதை போல ஆலமரம் போல அமர்ந்திருக்கிறார்கள் சபையை ஆலமரம் போல இல்லையா? நாம ஒன்று வந்த பச்சை போல வந்திருக்கிறோம். வயிறார சாப்பிடுவோம். ஆமா விடிஞ்சு ஏஞ்சு நாளை பறந்து குரு கிட்ட கலைநல்லூர். அதே போல தம்பி இந்த சபையில வந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கு இன்னும் அம்மன் பாஞ்சாலி அம்மன் பாதத்திற்கு இன்னும் நாடக பேராசிரியருடைய பாதத்திற்கு நாடக அன்பர் அனைவருக்கும் தங்கள் இருவருக்கும் 1 கோடி வணக்கம். ஒடியா ஒடியா எப்படி இடுபாவது என்னும் மும்முளக்கண்ணி என்றும் அத கமலக்கண்ணி என்று விளக்கமா புரிந்து விட்டது. புரியுதுமா? இடும்பாவது என்று சொன்னேனே, இது இடும்பாசுரன் தங்கை. என் பெயரோ இடும்பி. அகார உருவம், அரைக்கு உருவம். அந்த இடும்பாவனத்திலே அரக்கியாக இருக்கும் பொழுது அகோர உருவம். அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் அடிச்சு சாப்பிடக்கூடிய வேலை எங்க வேலை. ஓ காட்டுல என்னென்ன மிருகம்? ஆமாடா. ஆமா ஆமா என்னென்ன மிருகம் அல்லாச்சி சாப்பிடுறோம். அதை விட உன்னை போல எங்களை ஒரு நர மானிடன் என்ன போல ஆளை பார்த்துட்டான் அப்படியே கட்சி தின்னுடுவோம். கட்சி தின்னுடுவாங்கன்னாக்கா என் ஊட்டியை கடிக்காது கை வை. அது கட்சி தின்னு அப்படியே ஆளை கடிச்சு தின்னு மாட்டா. அதுக்கு அங்கேயே அப்படி அங்கதான் அவன் சொல்றான் பாருமா, என் கழுத்தை கடிக்க மாட்டேன். முதல்ல கடிக்கும் போதே புடிமானம் வேணும்ன்றான். தம்பி அதே போல அகார உருவத்தோடு இருக்கும் போது என் பேரோ இடும்பி. ஆனா மும்முளக்கண்ணி என்று சொன்னேனே, எனக்கு எல்லா பெண்களுக்கும் 2 சனம் தான். ஆனா எனக்கு முதுகிலே ஒரு சனம் இருந்தது. ஆமாண்டா.
எல்லாருக்கும் ஓட்டு தானே ரெண்டு பேர் இருக்கோம். எங்க மாமியாரும் ரெண்டு தாங்க என்னடே கம்மியாடியோ? என்னடே? அந்த மாமியார் தானே உனக்கு பொண்ணை கொடுத்தாங்க. ஏன் உன் பொண்டாட்டிக்கு ரெண்டு இருக்கான்னு சொல்ல தெரியாது? மாமியாவது பாத்துக்கிறான்டா. பொண்டாட்டி எனக்கு 3 முதுகுல ஒரு சனம் இருந்தது சொன்னே. ஆமா அதோ என்ன முதுகுல ஒரு சனம் இருக்குது, அது ஒரு குறையா நினைத்து ஐயா என்னை யார் திருமணம் செய்து கொள்வாங்க அப்படி என்று சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தேன். ஆமாம்மா, சிவபெருமான் நேர தோன்றி அம்மா உனக்கு என்ன குறைன்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு முதுகிலே ஒரு சனம் இருக்கிறது, அது எப்போ மறையும், என்னை யார் கல்யாணம் செய்து கொள்வாங்க அப்படி என்று கேட்டபோது அம்மா ஒருவரை பார்த்து இந்த சனமானது மறைந்துவிடும், யாரை பார்த்து சனம் மறைகிறதோ அவரே நீ கல்யாணம் செய்து கொள் அப்படின்னு சொன்னாரு. அப்படி அவர் வார்த்தையை கேட்டு தம்பி அகோர உருவத்தோடு அந்த இடும்பாவனத்தில் ஆமாப்பா அத வட்ட பாறையில கருத்த தேகம் கருத்த உடல் அவன்டா காட்டுல மிருகங்களாம் அடிச்சு சாப்பிட்டு அப்படி பாய்ந்து வந்துட்டு இருக்கிறேன். ஆமா, அப்போ ஒரு கருத்த உருவம் கருத்த தேகம் அதை போய் பார்த்தேன், குச்சி வீங்களான்னு போய் பார்த்தேன் பாரு. பார்த்த உடனே நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் அரைக்கு என்ற உருவத்தை மாற்றி அந்த கமலக்கண்ணி என்ற உருவம் வந்து விட்டது. எனக்கு முதுகில் இருந்த சனமும் மறைந்து போயிட்டது. சிவபெருமான் கொடுத்த வாக்கு இப்ப பழித்து விட்டது. அப்ப இவர் தான் நம் கண்ணு கேட்டார் அப்படி என்று அவர் காலில் விழுந்த கல்யாணம் செய்து அப்பேற்பட்டால் யார் தெரியுமா? அந்த ஐவர் ராஜாக்களில் அது தர்மபுத்திர மகாராஜா இருக்காரு, அவருக்கு நேர் இளையோ பீமாச்சி. அவரை பார்த்தவுடன் தான் என் சனம் மறைந்தது. ஐயா என்ன கல்யாணம் செய்துங்க. மரியாதை போடா கரைஞ்சிடாது. அதனால தம்பி அவரே கல்யாணம் செய்து அழகான ஆண் குழந்தை அப்பவே பெற்றெடுத்த மகன் பெயரோ கடூர் கஜன். அப்பேற்பட்ட திறமைசாலை பிள்ளைய பெற்றெடுத்திருக்கேன். ஆனா அன்னைக்கு பிள்ளை கொடுத்துட்டு போனாரு எங்க வீட்டுக்காரு. இன்னும் வந்து பாக்கல ஆறுமுகம் அதனால பதியான மன்னவர் இருந்தா அமலக்கண்ணி வந்து சொல்லுவோம். அவர் சொல்ல உட்கார போ. ஐயா ஐயா கோபப்படாதீங்க ஐயா. என் பொண்டாடி நான் கட்டி பிடிக்கிறேன். மகாராஜா இதோ பக்கத்துல திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே டவுன் பஸ் முன்னால நம்ம கூட்டமாயிடுச்சு. பின்னால சீட்டு காலி ஆச்சு. நாயா இருந்தேன் தப்பா உன் பொண்டாட்டி இப்படி கூட செய்யலாமா? எப்படி அப்ப உன் பொண்டாட்டி டவுன் பஸ் நீங்கள் கட்டி வீரா கமலக்கண்ணி கோடி வணக்கம். சோமாவா இருந்திருப்பாய்.
ஆகட்டுங்க. இந்த அழுத்த காரணம் ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன். எதுக்கு நீ கூப்பிட்டுருப்பாரு தெரியலையே. ஒரு ஆம்பளையா ஒரு பொண்டாட்டி வேலைக்கார பையன் செய்தியெல்லாம் உனக்கு தெரியும். ஏண்டா நேத்து நடந்த செய்தி எனக்கு தெரியும். ஏண்டா காட்டு கொட்டியா படுவாவி துரியோனம் செய்த சதியிலால ஆமா 12 வருஷம் வனவாசம் அஜ்ஞான மாசம் கழித்து வந்தா நாடு தரன்னு காட்டு கண்டுட்டான். இப்ப காட்டுல இருக்கிறாங்க எல்லாம் எங்க ஆளுங்க வந்து நிக்கிறாங்க. காட்டுக்கு போக போறாங்க. காட்டுக்கு தான் இருக்காங்க. நானும் காட்டுக்கு போறோமா? ஏமா வருமோ வரமாட்டோமோ தெரியல. படுபாவி பேர் நம்ம பொண்டாட்டி கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம். ஓ வருமோ வரமாட்டோமானா அப்ப நம்ம பொண்டாட்டி சொல்லனா நீ ஒன்றை முடிச்சா அவரு ஒன்று முடிச்சு போட்டீங்களா? ஏண்டா ஓ நீங்க ரோட்டு ஓரமா வேலை செய்யற எத்திரி பஸ் வருது போன ஒரு திருப்பி ஒரு வாரம் இதுல வேற கூட்டு போயிட்டு வைக்கிறியாடா? நம்ம கூட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம். அப்படி சொல்லு. நம்ம வனவாசத்துக்கு போறோமே. ஆமா அதனாலதான் கூட்டு போறாரு. ஏன்னா எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க. ஆமா இன்றைய தினம் நம்ம மனைவி பார்த்து ஒரு வார்த்தை ஒரு மாசமா நான் இப்படி மாசமா ஒரு வருஷமா 2 வருஷமா அந்த படுவா 13 வருஷம் இல்லையா? அதனால காட்டுக்கு போறோம். ஆமா கூட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம். ஏன்னா அந்த படுவாவி பேர்கிட்ட கட்டளை போட்டான். ஆமா அதனால இவ்வளவு நாள் நாங்க இருக்க போறோம். நீ இருமா அப்படின்னு என்கிட்ட நாங்களா நானும் தான் பாக்குறேன். அம்மா நெருங்கி கிட்ட கொஞ்சம் பேசுறேன். இல்லங்க நீங்க எதுக்கு உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்ட அவங்ககிட்ட. ஏன்னா மந்திரி இல்லையா அவனுக்கு தெரியுமே. அவன் ஒலி ஒலிதான் போறான். ஏறி ஏறி போறாங்க. இல்லங்க நீங்க ஏன் அவனுக்கு தெரியும். உன்னை வரவேற்ற சொல்லுங்க. அதுப்பா 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்கியாவாசம் கழித்து வந்தார். நாட்டை தமிழ் கட்டளையிட்டார். அவன் வார்த்தைப்படியே சரி முதல் வனம் சூரிய வனம் சரிங்க வந்திருக்கிறோம். இனிமே எப்படியாவது ஒன்று புரியவில்லை. அண்ணா தர்மராஜ் ஆத்திருக்க அதனால தனிமா போகக்கூடாது உன்னை கூப்பிட்டேன். சரி போகலாமே. போகலாமா? தனிமா அர்ஜுனன் அர்ஜுனனை நான் அழைத்தேன் என்று சீக்கிரம் கொண்டாடா. அர்ஜுனன்